டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆஃபர் வந்துச்சு. இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கூட இல்லையே கம்ப்யூட்டர்ல, பேசிக்ஸ் கூட தரலையே அப்படின்னா இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் 3 months I got a job in an institution of private computer center. I'm teaching MS Office staff in the Chidambaram, Annamalai Nagar. I got last month I got 6,000 per month. நான் வந்துட்டு இதை அப்படியே விட்டுற மாட்டேன். நான் அடுத்து காலேஜ் லீவ் ஓப்பன் ஆனாலும் அடுத்து கார்பரேட்டில் போவேன். ஸோ எல்லாரும் இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியே நிறைய முன்னாடி வரணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது ஆண்களை தவிர பெண்களுக்குலாம் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை அப்படியே விட்டுற மாட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ஃப்ரீயாவோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப மலைவாழ் மக்களுக்கு எங்கேயாவது பார்த்து நானும் ஃப்ரீயாக ஆர்கனைஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thanks for this opportunity. Mainly reason for India team. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்களோ எல்லா ஸ்டாஃப்ஸ்லேருந்து இது வந்து டீச் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் வந்துட்டு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் சுருதிகா. நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட ஃபேமிலி வந்து ஒரு விவசாய ஃபேமிலி தான். நான் என்னோட ஃபேமிலியில் கம்ப்யூட்டர் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் அந்த கம்ப்யூட்டரை டச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல், நம்ம இதுல யாருமே இந்த கம்ப்யூட்டரை டச் பண்ணி பார்க்கலையே, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை போயிட்டு எங்க அப்பாட்ட நான் ஷேர் பண்ணும்போது எங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டாங்க. நான் தான் விவசாய வேலை பார்க்குறேன், என் பசங்களோ அடுத்து வரவங்களோ இந்த விவசாய வேலை பார்க்க கூடாது, உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிங்கன்னு எங்க அப்பாவும் சொன்னாங்க. இந்த கம்ப்யூட்டர் வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சதுல எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணாங்க. இதுமாரி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி சொல்லிட்டு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க பேசிக்கிட்டு தான் நான் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணேன். இது வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது. அது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன், MS வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டேன், எக்ஸல் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பிபிடி எப்படி டச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நாளைக்கே நான் நான் படிக்கிற கோர்ஸ்லேருந்து ஒரு பிபிடி ரெடி பண்ணுமா, அவங்களுக்கு ஒரு செமினார் இருக்குன்னா நான் பயப்படாம யார் எப்பவும் இல்லாம நான் கத்துக்கிட்டதை வச்சு என்னால பண்ண முடியும். நான் கான்பிடென்ட்டா நம்புறேன். கம்ப்யூட்டர்ன்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். தயவு செய்து அது ஒரு இதுவா நினைச்சுக்காம உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்தியன் டீமுக்கும் பழங்குடி நலத்துறையினருக்கும் நான் பெருமையா சொல்லுவேன், நான் படிக்கிற அண்ணாமலை நகருக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஷோபனா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுன்னா அதுக்கே ஒரு மேரிடு. கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா பிஹெச்டி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும். கம்ப்யூட்டர் அடுத்து இங்கிலீஷு. இந்த கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் பிரவீனா மேடம் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ வேணா போய் கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதில் வந்து சேர்ந்தேன். அதாவது போன இதுலேயுமே நான் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு குழந்தைக்கு சரியாக வர முடியாம அடிக்கடி லீவ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நான் ஜேபி சார்ட்ட கேட்டேன், சார் எனக்காக ஒரு வாய்ப்பு இந்த டைம் கொடுங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு. சார் சரி இந்த டைம் இருந்து ஜாயின் பண்ணிட்டு ஆனால் லீவ் போடாத அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் லீவே போடல. எம்எஸ்சி வேர்டு கற்றுக்கிட்டேன், எக்ஸல் கற்றுக்கிட்டேன், பவர் பாயிண்ட் கற்றுக்கிட்டேன், கேன்வா கற்றுக்கிட்டேன். எல்லாமே வந்து அதாவது டவுட் கையை தூக்கலாம் போது சார் எப்படி டவுட்னா உடனே வந்து கிளியர் பண்ணும். எல்லா எப்படி என்ன எதுல போகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. அடுத்தது சொல்ல போனா இந்திய டீம் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட எங்க கச்சோடி சார், அதாவது இந்த பர்மிஷன் கொடுத்து நீங்க கத்துக்கணும்னு சொன்ன எங்க பூவரசு சார் அவங்களுக்கு நன்றி. அதோட எங்க ஜேபி சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். தேங்க்யூ. பழங்குடியின நலத்துறைக்கு என்னோட முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காமாட்சி. நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிக்கிறேன். என் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பிரவீனா மேம் மூலமா இந்த கம்ப்யூட்டர் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்க்கு நான் வந்தேன். பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணேன். 3 மாதம் இதில் நான் கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு எல்லாருக்கும் சொல்லித்தரல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து ஒரு விஷயமும் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ அழகாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ, நம்மளோட கையாலே நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றத அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம கற்றுக்க உதவியாக இருந்த ஒவ்வொரு
ஹோல் ஸ்டாஃபும் இந்தியன் டீம், பழங்குடியினர் நலத்துறை மற்றும் நான் படிக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்கே உள்ள ஸ்டாஃப், இந்த 3 மூலியமாக தான் இந்த கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, ஒரு டீச்சராக நான் போயிட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, என்னென்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. வெறும் டிகிரியை மட்டும் வச்சு இந்த காலத்தில் எந்த இடத்துலையுமே போய் வேலை செய்ய முடியாது. அதுக்கு வந்து நிறைய டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் நான் கற்றுக்கிட்டேன். அதன் மூலியமாக இன்னைக்கு நான் ஜாப் போகவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நித்யா. நான் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. மேம் கால் பண்ணாங்க எஜுகேஷன் வந்து. மேம் கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களா, 3 years ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது என்னோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் கிளாஸில் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. எங்கள் கிளாஸில் மொத்தம் 3 பேர் நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கோர்ஸ் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேர்ட்ஸ்லாம் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அவங்க வேர்ட்ஸ் நடத்து வந்து சார் வந்து ரொம்ப சூப்பராக நடத்துறாங்க. எல்லாருமே தெளிவாக சொல்லி தருவாங்க. என்ன டவுட்னாலும் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணாங்க. லாஸ்ட் வரைக்கும் எல்லா பசங்களும் கற்றுக்கணுன்ற அளவுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸாக கொடுத்து எல்லாருமே அதை முடிச்சிடணும், காமிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி தந்தாங்க. அப்போ சொல்லி கொடுக்கும்போது இந்த முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்தியா டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். டிபார்ட்மெண்ட் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அப்புறம் எங்களுக்கு நடத்தின ஸ்டாஃப் சதீஷ்பாபு சார், முனுசாமி சார், எக்ஸல், பவர் பாயிண்ட் நடத்தின சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அப்புறம் பழங்குடியினர் நலத்துறைக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா. நான் எம்எஸ்சி ஜுவாலஜி இன்டெகிரேட்டட் படிக்கிறேன். 5 years கோர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு வந்தேன்னா எனக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. யார் மூலியமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க, நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ, யாருமே பற்றி தெரியாத இருக்கும், அதனால நீயும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாங்க. வந்தேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்கிறேன் என்ன பவர் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். சார்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா எல்லாரும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய வந்து நாலேஜ் அவ்வளோ கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நான் இதை ஜாயின் பண்ணி இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அடுத்தது பழங்குடியினர் நலத்துறை எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் வந்து ஃபைனல் இயர் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து சரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பேசிக் நாலேஜ் தான் இருந்துச்சு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. வெளியில் வந்து நான் போய் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் போய் படிக்கணும்னா அங்கே 6000 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ப்ராஜெக்ட் நானே பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு நாலேஜ் பத்தலை. ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துருக்கு, நீயும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிது. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் நானாவே பண்ணி முடிச்சதுதான். அதுக்காக எனக்கு எம்எஸ் வேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் எம்எஸ் வேர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்ஸல் வரைக்கும் நடத்தி முடிச்சாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பழங்குடியினர் நலத்துறை அவங்களுக்கும் இதே டீமுக்கும் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சயின்ஸுக்கும் நான் ரொம்ப